நம்ம இப்ப அடுத்ததா ஒரு சீரியஸான ஒரு டாபிக் உள்ள போகலாம். என்ன டாபிக் அப்படின்னா, தமிழ்நாட்டுல அரசியல் கட்சிகளுக்கு பஞ்சம் இல்ல, தலைவர்களுக்கும் பஞ்சம் இல்ல. அதுல இருக்கக்கூடிய சில முக்கியமான தலைவர்களை எடுத்து அந்த தலைவர்களை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, உங்களுடைய கருத்து என்ன, அவர்கள் அரசியலுக்கு வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்ல போறீங்க. இதுக்கு முதல்ல நாம எடுத்துக்கிற தலைவர் யார் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல்ல புது வருகையா இருக்கக்கூடிய நடிகர் விஜய், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர். அடே, இவ்வளவு எனர்ஜி எங்கடா வச்சிருக்கீங்க நேரம்? பேசும் பேரு தானே சொன்னோம், அதுக்கு எவ்வளவு? ஓகே ஓகே. இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இருக்காரு. புதுசா கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகள் ஆகுது. சில பேர் சொல்றாங்க தமிழக வெற்றி கழகம் தேவையில்லை, ஆல்ரெடி இங்க நிறைய அரசியல் கட்சிகள் இருக்கு. கொஞ்சம் பொறுமை காக்கலாம் யாரா இருந்தாலும். அமைதி ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டுல நிறைய கட்சிகள் இருக்காங்க, புதுசா ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் தேவையில்லை. அவர் விஜய் நல்லா திரையில நடிப்பாரு, அவர் நடிக்கிற வேலையை மட்டுமே பார்க்கலாம், அரசியலுக்கு அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு ஒரு தாரர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எங்க தலைவர் திரையில ஏற்கனவே நிறைய நடிச்சு முடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் மக்களுக்கு அவர் களத்துல இறங்கி செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, அதனால அவருடைய அரசியல் வருகை கட்டாயம் தேவை, அவர் இன்னும் அரசியல் களத்துல தீவிரமா இறங்கணும், அவர் வெற்றி பெறணும், மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இதுல உங்களுடைய கருத்து என்ன? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயுடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? எங்க இருந்து சத்தம் அதிகமா வருதோ அவங்களுக்கு சத்தம் வருது. அவங்க கேட்டாங்க கேர்ள்ஸ் 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 அகிலா கேர்ள்ஸ் வெயிட் பண்ணுங்க. ஓகே ஓகே, சரி சரி சரி. இப்ப நான் அங்க இருந்து வரேன். பெண்களிலிருந்து தொடங்குறது தான் ஆண்களுக்கு உண்மையான வெற்றியை நாங்க எடுத்துக்கிறோம். ஓகே யூ கைஸ் கண்டினியூ. சமாளிக்காதீங்க, உங்களுடைய 1000 பொற்காசுகளை ரெடியா வைங்க. நாங்க ரெடி, 1000 காசு இல்ல, எவ்வளவு ஆனாலும் கொடுத்து நாங்க ரெடி. இப்போ விஜய் வராருன்னு சொல்றாங்கல்ல, இப்ப விஜய் தானா வரேன்னு சொல்லறா? இல்ல நம்ம தானே கூப்பிட்டோம். இப்படி ஒரு மனுஷன் ஒரு திரையில நடிக்கிறப்ப இவ்வளவு நடிக்கிறாரு, திரையில நடிச்சுட்டு இருக்கும் போதே சைட்ல நிறைய நல்ல விஷயம் பண்ணிருக்காரு. அது சைட் பை சைடா எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷன் ஒருவேளை சிஎம் ஆனா, முதலமைச்சர் ஆனா என்ன பண்ணுவாரு? அப்படி ஒரு நம்ம கிட்ட ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, நம்மள அவரை மோட்டிவேட் பண்ணி தானே அவரை நம்ம உள்ள இறங்க வச்சோம். அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கைவிடலாமா? விடலாமா? விடக்கூடாது. அப்படி நம்பி நம்ம வர வச்ச ஒரு மனுஷனை கண்டிப்பா நாங்க தான் கூப்பிட்டோம், நீங்க கண்டிப்பா உக்காருங்க. இதுக்கு முன்னாடி ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னா தெரியல, ஒருவேளை மேபி அவங்க நல்லது பண்ணிருக்கலாம், அது ஒரு சில பேருக்கு நல்லதா இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு அது கேடா இருந்திருக்கலாம். நீங்க நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து அவங்க என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, நீங்க என்ன அதுல இருந்து பண்ண போறீங்க மாத்தி அவ நல்லா பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். சரி, நீங்க கொஞ்சம் பிரீத் எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க ப்ரோ. சண்டை போடாதீர்கள் புலவர்களே, உங்களுக்குள் போட்டி வேண்டாம். பத்தல இவங்க கிட்ட நீங்க ஒரு நாள் பத்தாது. நீங்க என்ன கேக்குறீங்க? அவர் வந்தா தப்புன்னு அது சொல்லவே முடியாது, நம்ம தானே உற்சாகப்படுத்தி அவரை கூப்பிட்டுருக்கோம். அப்ப அரசியல் வர வேணாம், திரையில மட்டுமே இருக்கட்டும், அவருடைய அரசியல் வருகை தேவையில்லைன்னு யாராவது இங்க இருக்கீங்களா? இப்ப அந்த சிஸ்டர் பேசிருக்காங்களா, அதுக்கு பதில் யாராவது சொல்ல விரும்புறீங்களா? நான் வரக்கூடாதுன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் நானு. ஏன்னா அவர் சினிமால இருந்து இங்கிட்டு வராருன்னா அது ஒரு பெரிய விஷயம், உண்மையான நல்ல ஒரு விஷயம் தான். மக்களுக்காக ஏதோ சேவை செய்யணும், ஏதாவது பார்க்கணுன்றதுக்காக அவர் வராரு. பட் இப்போ உள்ள கவர்மெண்ட் சுச்சுவேஷன், இப்ப சிட்டிஸ்லாம் நிறைய பஸ் இருக்கு, கிராமத்துல போக்குவரத்துக்கு பஸ் இல்ல, ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்ல, அந்த சாப்பாடு எல்லாமே அது இல்ல. அதை மாத்துவாரு அப்படின்னு சரி பண்ணுவாரு, அதுதான் என்னோட கருத்து. எனக்கு என்னன்னா, இப்ப எல்லாருமே இது ரூல் பண்ணிட்டாங்க, இவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாப்போமே, லெட் ஹிம் ரூல். அதே மாதிரி இது இவர் வந்தா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணணும். சோ நம்ம நிறைய பேர் ரூல் பண்றத பாத்துட்டோம், இவர் ரூல் எப்படி இருக்கு, நம்ம சான்ஸ் கொடுத்து பாப்போம். இல்ல அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா மேம். ஏன்னா இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் நம்மளுக்கு எல்லாமே மார்க்குன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. மார்க் பேஸ் பண்ணி போறதுனால பசங்களுக்கு டேலண்டே இல்லாம போயிடுச்சு. சோ எஜுகேஷன் சிஸ்டம் மாறினா இவர் மாத்தணும் எஜுகேஷன் சிஸ்டம். அதாவது திமுக அதிமுக அரசும் இவ்வளோ வருஷமா ரூல் பண்ணிருக்காங்க நம்ம ஸ்டேட்டை, அதனாலயும் நிறைய பேர் பலனடைஞ்சவங்க இருக்காங்க இல்லையா? இதுல கூட கண்டிப்பா நிறைய பேர் இருப்பீங்கல்ல? இருப்போம். அப்ப என்ன விஷயத்துக்காக நீங்க அவர் வந்தா எஜுகேஷன் சிஸ்டம் மாத்துவாருன்னு சொல்றீங்க? ஏன்னா இப்ப கூட கிரியேட்டிவிட்டி வரணும், படிப்பு தாண்டி ஸ்போர்ட்ஸ் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமா அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட்ஸும் பண்ணிட்டு தானே இருக்காங்க.
இப்ப 7.5 கேட்டகரி வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து அது வந்து அவங்க செலக்டிவ் வந்து தமிழ் மீடியம் ஸ்கூல் பசங்க கொடுத்துருக்காங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், தமிழ் மீடியம் பசங்க மட்டும் தான் வந்து பேக்ரவுண்ட் இல்லையா. இப்ப நான் சில பேர் வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும், பட் வந்து அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் சப்போர்ட் இருக்காது. அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். நிறைய பேர் இருக்கு. நம்ம தமிழ் மீடியம் வந்து ஃபோக்கஸ் பண்றது பதிலா இப்ப நானும் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பசங்களுக்கும் வந்து சில டைம் பேக்ரவுண்ட் இருக்காது, அவங்களுக்கும் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, எல்லா தரப்புல இருக்கிறவங்களையுமே வந்து எக்கனாமிக்கலி கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறீங்க.